கார்த்தியன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றொரு சிறப்பு விருந்தினர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு என் விஜயமுரளி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இயக்குநர்கள் திரு சுரேஷ் அவர்களையும் திரு கீரா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நம்ம படக்குழுவினர்களை, படத்தின் கதாநாயகன் அன்பு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கதாநாயகி சந்திரிகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் இணை நடிகர் அர்ஜுன் அவர்களையும் மதிப்புக்குரிய வையாபுரி அவர்களையும் நண்பர் கொட்டாஜி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். போங்கு படத்தின் தயாரிப்பாளர் ரகு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். படத்தின் இசையமைப்பாளர் NSK அவர்களையும் படத்தின் இயக்குனர் S ராஜசேகர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஜி சேகரன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் SA கார்த்திகன் அவர்கள் அடுத்ததாக திரு கலைப்புலி சேகரன் அவர்களை தொடர்ந்து திரு ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். திரு சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் மரியாதை செய்கிறார். திரு என் விஜயமுரளி அவர்களுக்கு தயாரிப்பாளர் மரியாதை செய்கிறார். இயக்குனர் எல் சுரேஷ் அவர்களுக்கு, சிறப்பு விருந்தினர் திரு ரகு அவர்களுக்கு தயாரிப்பாளர் மரியாதை செய்கிறார். நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. படத்தின் இயக்குனர் கீரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றார். அவர்களுக்கு தயாரிப்பாளர் மரியாதை செய்கிறார். படத்தின் கதாநாயகன் அன்பு அவர்களுக்கு கலைப்புலி ஜி சேகரன் அவர்கள் மரியாதை செய்கிறார். கதாநாயகி சந்திரிகா அவர்களுக்கு ஜாக்குவார் தங்கம் மாஸ்டர் அவர்கள் மரியாதை செய்கிறார்.
இணை நடிகர் மதிப்புக்குரிய அர்ஜுனன் அவர்களுக்கு விஜயமுரளி சார் அவர்கள் மரியாதை செய்கிறார். மதிப்புக்குரிய வையாபுரி அவர்களுக்கு சவுந்தர பாண்டியன் அவர்கள் மரியாதை செய்கிறார். இசையமைப்பாளர் NSK அவர்களுக்கு இயக்குனர் L. சுரேஷ் அவர்கள் சால்வை அணிப்பார். MK குங்கா அவர்களுக்கு வையாபுரி அவர்கள் மரியாதை செய்கிறார். குங்கா குணா சார். திரு ML ராஜேஷ் அவர்களுக்கு AK ஃபஹத் இவர்களுக்கு அர்ஜுனன் அவர்கள் மரியாதை செய்கிறார். இயக்குனர் S. ராஜசேகர் அவர்களுக்கு கலைப்புலி சேகர் சார் அவர்களும் ஜாகுவார் தங்கம் அவர்களும் மரியாதை செய்கிறார்கள். மற்றும் ஒரு நமக்கு சிறப்பு விருந்தினர் திரு கோவிந்தராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கோவிந்தராஜ் அவர்களுக்கும் சால்வை அணிக்கப்படுகிறது. படத்தின் தயாரிப்பாளர் SA கார்த்திகன் அவர்களுக்கு ஜாகுவார் தங்க மாஸ்டர் அவர்களும் கலைப்புலி சேகர் சார் அவர்களும் மரியாதை செய்கிறார். நன்றி சார். அடுத்ததாக வெற்றியடைய வாழ்த்துக்கள். தம்பி நல்லா பண்ணியிருக்காரு. சாங்கு பார்க்கும்போதே தெரியுது. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்திலையும் அண்ணாமலையோட அருளாலையும் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அன்பிற்குரிய நண்பர்களே, ஊடகவியலாளர்களே, ஒரு நல்ல காலை நேரத்தில் யமன் கட்டளை அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு படம் ஆடியோ லான்ச்சு. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய அன்பும் நன்றியும், எங்கள் அண்ணன் ஜாக்குவார் உட்பட நிறைய சின்ன படங்கள் தொடர்ந்து வெற்றி அடைவதற்கான பெரும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன படமாக அந்த பாட்டில் ராதா ஆகட்டும், குடும்பஸ்தன் ஆகட்டும், பெரிய அளவில் ஒரு வெற்றி படமாக எல்லா பக்கமும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு.
அதனால சின்ன படம் பெரிய படங்கள் இல்லாம ஒரு படத்தை எங்க தொடங்குறோமோ அங்க முழுமையா செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு உத்வேகமும் அதற்கான தயாரிப்பு தரப்பான ஒத்துழைப்பும் இருந்தா, அதற்கு அடுத்து வெளியீட்டுல ரொம்ப சிறப்பான ஒரு வெளியீட்டை மட்டும் திட்டமிட்டு கொண்டு வந்துட்டா அந்த படம் உறுதியா வெற்றி பெறும். அது சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் கொஞ்ச நாள் எல்லாருமே மறந்துருப்போம், ஒரு மயில்சாமி என்ன மறந்துருப்போம். இந்த சென்னை தெருக்கல்ல வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓடும்போது வேட்டியை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு தெருவா போய் மக்களுக்கு உதவி செஞ்சவர், தன்னலமற்ற ஒரு மாபெரும் கலைஞன். அவருடைய வாரிசு திரையில வரணும்னா அதற்கும் நிறைய இடர்கள் இருக்கதான் செய்யும். அதை தாண்டி அவர் பெருசா வளர்ந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். இது இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறனால இசையின் நாயகன் NSK அப்படின்னு டைட்டில் போட்டிருக்காங்க. அவருடைய பேரு சசிகுமார். இவர் எனக்கு எப்படி பழக்கம்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் முகிலன் சொல்லி அவங்க திரைப்பட இயக்குனர் தான் படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இவரை கூப்பிடும் போதெல்லாம் மக்கள் இசைன்னு கூப்பிடுவாரு. எனக்கு ஒண்ணுமே புரியாது. அது அப்படி யாரையும் நம்ம பெருசா வெளியில பார்த்தது இல்லையே, வெளியில எங்கேயும் ரீச் ஆகலையே, எப்படி ஒருத்தர் மக்கள் இசை அப்படின்னு கூப்பிடுறாருன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். நானும் அவரோட பழக ஆரம்பிச்சேன். அதன் பிறகு உண்மையிலேயே அப்பதான் புரிஞ்சது. அதாவது அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஒரு 2 பாடலே வாங்கிட முடியும். அந்த அளவுக்கு கடினமாக உழைக்கக்கூடியவர், இசை மீது பேராற்றல் கொண்டவர்னு சொல்லலாம். சும்மா பேசிட்டு போகும்போதே ஒரு பாடல் போட்டுப்பாரு, அந்த டியூனை சேகரிச்சு வச்சுட்டே இருப்பாரு. இப்ப அவர் டியூனா சேகரிச்சு வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 10,000க்கு மேற்பட்ட டியூன்களை விட்டு இருக்கும். எல்லாமே முத்தா இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் இந்த படத்துல வெளிப்பட்டிருக்கு. நண்பர் மென்மேலும் வளர்ந்து மக்கள் இசை மன்னராகவே வளம் வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், வேலை செய்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் சுப்பையண்ணன். அவர் தான் கதை வசனம். அவர் இப்போ எங்கள் கூட இல்லை. அவருக்கு முதல்ல நன்றி. அப்புறம் இது டைரக்டர் ராஜசேகர், அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் முன்னிருக்கும் உங்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், என் அன்பு தம்பி அன்பு அவர்களுக்கு, அண்ணன் மகிழ்ச்சாமண்ணன் அருளோட இந்த படத்தை மிகப்பெரிய அவரோட ஆசீர்வாதத்தோடு இந்த படம் பெரிய வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி லேட்டாக வந்தாலும் இன்றைக்கி 10 டே லேட்டஸ்ட்டாக மக்கள்கிட்ட போய் சேர்றது தான். சின்ன படம் பெரிய படமெல்லாம் யாரும் எதுவும் பார்க்காம நல்ல கண்டென்ட் படம் மக்கள் தூக்கி கொண்டாடுவாங்கங்கிறது மனப்பூர்வமாக நம்புகிறோம். இப்போ சமீபத்தில் ஓடிட்டு இருக்கிற மரகத ராஜா படம் கொண்டு இந்த படம் அந்த வரிசையில் மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ணன் மகிழ்ச்சாமன் அருளோட, அண்ணாமலையோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் வெற்றி அடைய செய்வீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி திரு கொட்டாச்சி அவர்களுக்கும் ஆண்டவன் கட்டளை படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இது யமன் கட்டளை இல்லை, ஆண்டவன் கட்டளை தான். ஏன்னா ஆண்டவனுடைய கட்டளையால் தான் யமன் கட்டளை வெளில வந்திருக்கு. பல ஆயிரம் படங்கள் வெளியிடப்படாமல் முடங்கி இருக்கிறது. ஆனால் யமன் கட்டளையிட படம் ஆண்டவன் கட்டளை மூலமாக இன்றைக்கு சிறப்பாக நம் முன்னால் இதை வெளியிடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்த அனைத்து சினிமா துறையில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும், பட தயாரிப்பாளரின் நண்பர் என்கின்ற முறையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனால் இந்த சினிமா துறை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவரை போன்ற தயாரிப்பாளர்கள் பலர் முன்வர வேண்டும். சிறிய படங்கள் வெற்றி அடைய வேண்டும். நல்ல கதை அம்சக்குள்ள படங்களை
இவரை போன்ற தயாரிப்பாளர்கள் மூலியமாக நீங்கள் வெளியிட்டு இந்த மக்களிடம் பேர் பெற வேண்டும் என நான் சார்ந்த அகில் பாஷ் சத்ரி மகா சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விரைவில் வெற்றி விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி குணா சார். அடுத்ததாக பேச்சைப்படுத்திக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய அர்ஜுனன் அவர்கள். ஒழுங்கா பேசணுமா உண்மையை பேசணுமா? தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த யமன் கட்டளை இந்த படம் ஆரம்பித்ததே வந்து எப்படின்னா, டைரக்டர் என்னோட காலேஜ் சீனியர், ஒரே பஸ் ரூட்டு. ஸோ அதுலேருந்தே எங்களோட பயணம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் படம் பண்ணுறேன் வா அப்படின்னாரு. நான் என்ன கதை கூட கேட்கல, வந்து நடித்து கொடுத்துட்டாங்க எனக்கு. அதுக்கப்புறமும் நிறைய படம் பண்ணுற அடுத்தடுத்த படங்களில் வந்து கண்டிப்பாக கூப்பிடணுன்னு. ஸோ இந்த படத்தோட எனக்கு ராஜசேகர் என் நண்பன். இந்த படத்தின் மூலமாக எனக்கு இன்னொரு நண்பன் கிடச்சிருக்கான், அன்பு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக என்ன வேணால் பண்ணுவான், நிறையா உதவி பண்ணுவான். யாரோட பையன் உதவி கண்டிப்பாக உதவி பண்ணுவான். ஸோ அன்பு நானும் வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப கலகலன்னு இருக்கும். அதே மாதிரி டைரக்டருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்கள் 2 பேரையும் சமாளிக்க, அதுதான் உண்மை. ஆனால் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒன்று வந்து கார்த்திக் ராஜா சார் கேமராமேன், இன்னொருத்தர் வந்து நம்ம படத்தோட டயலாக் ரைட்டர். அவர் இப்போ நம்ம கூட இல்லை, சாரோட அப்பா. அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த ஈவெண்ட்டில். ப்ளஸ் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டை மிஸ் பண்ணுறோம். டிபி கஜேந்திரன் சாராக இருக்கட்டும், டெல்லி கணேஷ் சாராக இருக்கட்டும், நிறைய பேரை மிஸ் பண்ணுறோம். அவங்க கூட ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம். அண்ட் ஹீரோயின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சைலண்ட் கிடையாது. ஸோ என் கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டருக்கு கொண்டு வந்து சேர்த்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் எல்லாருக்கு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி அர்ஜுன் சார். அடுத்ததாக இந்த படைப்பை வந்து அவர் உருவாக்குறதுக்கு பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருப்பது நாங்கள் அறியும் பொழுது ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய சவால்கள் இருக்குது ஒரு திரைத்துறையில். நம்ம ஒரு படைப்பை வந்து நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக பார்க்குறோம். ஒரு படைப்பு வெளியில் வர்றதுக்குள்ள அந்த படைப்பை வந்து கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் என்பது மிகப்பெரியது. அதுவும் வந்து அவர் வந்து சென்னையை சேர்ந்தவர் அல்ல, அவர் வேறொரு மாவட்டத்தை தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அங்கிருந்து கொண்டு இந்த படத்தை இன்றைக்கு வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எல்லாம் மிக சிறப்பாக எடுத்து முடித்து இன்றைக்கு அது வெளியில் வரக்கூடிய ஒரு நிலையில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்மளுடைய இன்னொரு சிறப்பு விருந்தினர் சொன்ன மாதிரி வெற்றி விழாவில் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் இந்த படைப்பை பற்றியும் நாம் அனைவரும் மீண்டும் நாம் பேச வேண்டும். அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இறைவன் உருவாக்கி தர வேண்டும். வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக திரை நட்சத்திரம் மேடையிலே அமர்ந்து மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அண்ணன் தான். கலைப்புலி அண்ணன்லேருந்து, சேகரன்லேருந்து, மாஸ்டர்லேருந்து, சவுந்தரண்ணன்லேருந்து, எங்கள் அண்ணன் பிஆர்ஓ விஜயமுரளி அண்ணன்லேருந்து மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இசையமைப்பாளர் ரொம்ப அழகாக நீட்டாக ரொம்ப நல்லா சாங் போட்டிருந்தீங்க. யதார்த்தமான வரிகள் எல்லாமே யதார்த்தமாக இருந்தது. நீங்கள் ஏன் இங்கே பேசலைன்னா உங்களுக்கு வாசிக்க மட்டும்தான் தெரியும். உங்கள் டியூனுக்கு அடுத்தவங்க தான் எழுதுவாங்க, அடுத்தவங்க தான் பேசுவாங்க, அடுத்தவங்க தான் பாடுவாங்க. அதனால மூச்சை அடைச்சு நீங்கள் மற்றவங்க பேசிட்டு நம்மளை பற்றி அப்படின்னு விழா நாயகனாக ஓரமாக போய் உட்காந்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா டைரக்டரோட அப்பாவும் நீங்களே எந்த அளவுக்கு பழகியிருப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் முகத்தில் உங்கள் பாவனையிலே தெரிய முடிஞ்சது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. அப்பான்னு வரும்பொழுது அவர் இயக்குனர் அவங்க அப்பாவை இழந்து அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு வந்து இயக்குனராக உட்கார்ந்துருக்காரு. அதே போல் மயிலா மயிலா மயிலான்னு அன்பாக எல்லாரும் கூப்பிடக்கூடிய மயிலா இப்போ நம்ம கூட இல்லாட்ட கூட எப்பயுமே படங்களில் நம்ம கூட இருப்பார். அவருடைய அன்பு மகன் அன்பு
நானும் அன்பும் மயிலாவும் பயங்கர ஃபேமிலி ஃப்ரெண்டு. குழந்தையிலிருந்து எனக்கு தெரிஞ்சு, குழந்தையிலேருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எல்லாம் அப்ப இருந்து என் பையன் அவர் எல்லாம் அப்படி ஒரு நெருக்கமான பழக்கம். ஒவ்வொரு படம் வரும்போது இந்த படத்தில் தம்பி வந்துடுவான், அந்த படத்தில் தம்பி வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் தம்பி கண்டிப்பாக வருவாங்கிறது படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சது. பாட்டாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், பேசுறது எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்பா இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரோ அதே போல சின்ன அப்பாவா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அன்பை பார்த்து. உண்மையிலே உன்னுடைய திறமைகள் நல்லாவே நாள் ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் நல்லாவே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். டைரக்டர் ராஜசேகர் வந்து ரொம்ப சிறப்பாக, அதாவது ஒரு புது டைரக்டர் மாதிரி இல்லை, ஒருவேளை அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரா அதெல்லாம் தெரியல எனக்கு. எங்கேருந்து வந்ததுன்னா அவ்வளவு ஃபாஸ்ட் ஒர்க்கர். சின்ன சின்ன விஷயங்கள் கூட டப்பு டப்பு டப்புன்னு முடிச்சு 2 hour 3 hour. இன்னைக்கு ஒரு நாள் டேட் வாங்கினா திடீர்னு பார்த்தா ஒரு 11 மணிக்கெல்லாம் சார் நீங்க கிளம்பலாம் அப்படின்றவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா எடுத்து முடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் எத்தனை கலைஞர்கள் இப்ப நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது திரையில பார்க்கும் போதே தெரிஞ்சது. இவங்க எல்லாருமே அத்தனை பேர் கூடயும் பல படங்கள் நடிச்சிருந்தா கூட இந்த படத்திலே இணைந்து பணியாற்றுறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அவங்க இல்லாட்ட கூட அவங்களுடைய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க எல்லாம் கலைக்காகவே பிறந்தவங்க, கலைக்காகவே வாழ்ந்தவங்க, கலை சேவை புரிஞ்சவங்க. அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துல இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து என்னுடைய நண்பர், காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனுடைய ML ராஜேஷ். அவர் வந்து நான் விருது கொடுக்கும்போது நான் நினைச்சேன், அவரை கூப்பிட்டாங்க, விருது கொடுத்தாங்க. இது வரைக்கும் என்ன, அவர் ராஜேஷ் தானே எல்லாருக்கும் விருது கொடுப்பார். மாஸ்டர் கூட சொன்னார், ஜாகுவார் தங்க மாஸ்டர் அண்ணன் வந்திருக்காரு, அவர் தானே எல்லாருக்கும் விருது கொடுப்பாரு, இப்ப என்ன இவருக்கு நம்ம விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்து மாஸ்டர் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் பண்ணார். அந்த அளவுக்கு நிறைய சமூக சேவைகள் பண்ணக்கூடியவங்க, நிறைய நல்ல அன்புள்ளம் கொண்டவங்க எல்லாருமே வாழ்த்துறதுக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்துக்களோட ப்ரொடியூசர் முதலாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு கார்த்திகேயன் சார் அவர்கள். அவர் வந்து ஸ்கூல் வச்சு நடத்தினா கூட நிறைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருப்பார். ஆனா இந்த படத்துக்கு அவருக்கு வந்து ஒரு சிறந்த படமா அமைஞ்சு உண்மையிலே அடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரா அவர் அமையணும். இயக்குனரும் இது மட்டும் இல்லாம இன்னும் பல படங்கள் பண்றதா அர்ஜுன் சொன்னார். அர்ஜுன் வந்து எல்லாம் சொல்லுவாங்க பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்காரு, ஆனா அது ஒரு குழந்தை. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா அன்பும் அர்ஜுனும் எப்படி ஓடி ஆடி அவனுக்குள்ள விளையாண்டாங்க, எவ்வளவு ஜாலியா இருந்தாங்கன்னு ஒரு சில நாட்கள்லயே எங்க பார்க்க முடிஞ்சது, தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால அர்ஜுனுக்கும் சரி, இந்த படத்தினுடைய கதாநாயகிக்கும் சரி, ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், டெக்னீஷியனுக்கும், கார்த்திக் ராஜா சாரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இப்படிங்கிறது ஒன்னு கேட்டு நான் பார்த்ததே இல்லைன்னா டைரக்டர்ண்ணா ராஜசேகர் சார், கார்த்திக் ராஜா சார் வந்து ஒன் மோர்னு கேட்டு பார்த்ததே இல்லை. ஒன் மோர் இது வரைக்கும் நான் நிறைய படம் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். வச்சேன் ரெடியா, ரெடி டேக் என்பார், அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்ட்டு போயிடுவார். ஒன் மோர்னு கேட்டு பார்த்தா அவ்வளவு ஃபாஸ்டான ஒரு கேமராமேன் அவர் இருந்ததார இன்னும் நிறைய பேசியிருப்பாரு. கார்த்திக் ராஜா சாருக்கும் சரி, இசையமைப்பாளருக்கும் சரி, டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க ஆரம்பத்திலேயே தெரியும் சொல்லி, நீங்க எப்பவுமே படம் முடிஞ்சு வெள்ளி விழா 100வது நாள் 50வது நாள் 4 வாரம் அப்படித்தான் நம்ம வந்து விழா போட்டு சால்வை போட்டு சீல்டு கொடுப்போம். ஆனா ஓப்பனிங்லேயே இப்பயே சீல்ட கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால வெற்றியும் உறுதியாயிடுச்சு. இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம் சார். உடல்நிலை சரியில்லாதனால் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதனால் கையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு கமிட் ஆகும்போது அப்பா வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பண்ணும்போது நாங்கள் பண்ணுறதோட கார்த்திகேயன் சார் வந்து ஃபஸ்ட்டு இதை இனிஷியேட் எடுத்து நான் பண்ணுறேன் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தார். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ரெண்டாவது என் ஜூனியர் அர்ஜுன் வந்து எப்படின்னா எனக்கு ஸ்கூல்லேருந்து ஜூனியரு, காலேஜில் ஜூனியரு, எல்லாத்துக்கும் மேலே. அப்புறம் அன்பு எப்படின்னா இது எப்படின்னா ஒரு டீம் மாதிரியே பழகியாச்சு. ஆனால் வந்து படம் வந்து அப்புறம் சந்திரிகா மேடம் இவங்க வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ்டா பழகி இதெல்லாம் படமா பண்ணோமா அப்படின்னா தெரில. ஆனா எல்லாத்துக்கும் மேல இதோ அண்ணன் மியூசிக் அண்ணன் NSK இது எல்லாத்துக்கும் தாண்டி படம் கண்டிப்பா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி டிராமா, இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதை சக்சஸ் பண்றதுக்கு 200% போராடி இருக்கும். அதுக்கு கார்த்திகேயன் சார் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.
நன்றி சார். சாரி, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதனால என்னால் பேச முடியல. படத்தின் கதாநாயகி சத்ரிகா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஏன்னா நீங்கள் தான் எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி என்ன டைரக்டர் ராஜசேகர் சார், அவர் தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு ஸ்டோரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீ பண்ணு, நல்லா பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். நல்ல ஸ்கிரிப்டு, இந்த கதை நல்லா இருக்குது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற அந்த கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. இந்த படத்தில் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமராமேன் சார் ஒரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு, அதில் எங்களை அழகாக காமிச்சிருக்காரு, அதுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தில் நிறைய லெஜண்ட் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அவங்க எல்லாருமே ரொம்ப கூலாக, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி எங்கூட ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க. எங்கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அர்ஜுன் அண்ணா எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ அண்ணா. அப்புறம் அன்பு மயில்சாமி இவ்வளோ ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைலான அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. தேங்க்யூ அன்பு. அப்புறம் படக்குழுவினர் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக முனைவர் பட்டம் பெற்றவர், கார்த்திக் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி, கார்த்திக் வித்யாலயா இன்டர்நேஷனல் பள்ளி, கார்த்திக் வித்யாலயா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், இந்த கல்வி குழுமத்தை நடத்தி வருபவர். தன்னுடைய 12 வயது மகளுக்காக குண்டான் சட்டி என்னும் அனிமேஷன் படத்தை தயாரித்தவர். அண்ணன் மயில்சாமி மேல் ஈடுபாட்டில் கொண்டதால் அவர் மகனை கதாநாயகனை வைத்து தன் சக தொழில் பண்ணும் ஆசிரியர் துறை இருக்கிறதால் எஸ்.சி. ராஜசேகர் அவர்களை இயக்குனராக்கி இந்த படத்தை தயாரித்த எஸ்.ஏ. கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம், பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க ஆன்றோர் மற்றும் சான்றோர் அனைவருக்கும், பத்திரிகை ஊடகங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த அவார்டு வாங்குறதுக்கு காத்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்க முழுக்க நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் ஃபுல்லாக காமெடியாகவே என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஃபுல்லாக காமெடி, ரொம்ப சிறப்பாகவே ஹீரோ ஹீரோயின் நண்பர்கள் எல்லாருமே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நீங்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து திரையுலகைச் சேர்ந்த பெரியவர்களுக்கும் இந்த திரைப்பட குழுவினருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஆக்சுவலி இவர் மியூசிக் டைரக்டர் என்னுடைய நண்பர். அதோடு சேர்ந்து நான் திரையுலகத்தில் ரொம்ப வருஷமாக பயணித்து இருக்கிறதுனால பிஆர்ஓ வெங்கட் சார், அவர் என்னுடைய நண்பர். அவரு கிட்டத்தட்ட அந்த இசையமைப்பாளர் என்எஸ்கே எனக்கு கிட்டத்தட்ட 25 வருடமாக தெரியும். அப்பையிலிருந்தே மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. மிகப்பெரிய போராளி. இந்த சமூகத்திற்கான இசையை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நிறைய பாடல்களை அவர் போட்டிருக்கிறாரு, தனிப்பட்ட ஆல்பமாக. நிறைய நான் அதையும் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இப்போ இந்த விழாவின் நாயகன் NSK அவர்கள் 4 பாடல் நம்ம பார்த்தோம். எல்லாமே ஒவ்வொரு விதமாக வெவ்வேறு விதமாக இருந்தது. அனைத்து பாடல்களுமே அற்புதமாக இருந்தது. அவருக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அது நடக்கும். இந்த படத்திலேயே கூட அன்புன்னு சொல்லி கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. எத்தன் படத்தில் வந்து எனக்கு இவரை பார்த்த உடனே, முகத்தை பார்த்த உடனே எனக்கு மயில்சாமி சார் தான் ஞாபகத்துக்கு வந்தார். எத்தன் திரைப்படம் வந்து கும்பகோணத்தில் நடந்தபோது அவர் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, எல்லோருடையும் மிக சகஜமாக பழகுவார். அதே சமயத்தில் அவரே சமைச்சு போடுவார் எங்களுக்கு. அவரு வந்து அவரு காசில் சமைச்சு யூனிட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் போடுவார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அன்பு அவர்களுக்கு அவர் பொருளாதாரமாக எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அருளுள்ளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அந்த அவர் சேர்த்து வைத்திருக்கின்ற அருள் இவர் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இதில் இருக்கின்ற பாடல்கள், அதில் இருக்கின்ற இவருடைய முக பாவனைகள், இவர் வந்து நடன அசைவுகள், அந்த கதாநாயகி சொன்ன மாதிரி அது எல்லாமே மிக அற்புதமாக இருக்குது. ஒரு கதாநாயகருக்கு உண்டான அத்தனை முக லட்சணமும் கொண்டவராக அவர் இருக்கிறார். இவ்வளோ நாள் எப்படி அவர் வந்து இத்தனை வருடமாக அவர் இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறாருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா மயில்சாமி சாருக்கு அவ்வளோ தொடர்புகள் உண்டு. அற்புதமான மனிதர். அதே சமயத்தில் இவருக்கு இவ்வளோ ஒரு திறமை உள்ள ஒரு மனிதராகவும் இருக்கிறார். நிச்சயமாக இந்த படத்தின் மூலயமா ஒரு பெரிய அளவில் வருவார் அப்படின்னு நம்புகிறேன். அவரை நான் வாழ்த்துறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கார்த்திகேயன் சார் எங்கள் ஊரை சார்ந்தவர். நானும் கும்பகோணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருக்கிறதுலே வந்து இங்கே உள்ள பல பேருக்கு அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறதே பெரிய பற்று ஊர் பற்று தான். நான்லாம் சென்னை வந்த புதுசில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது கோயம்பேடுலேருந்து பஸ்ஸு போகும், கும்பகோணம்னு பஸ்ஸு போர்டை பார்த்தாலே ஃபீல் ஆகி நின்றுவேன். சீரியஸாக நான் போய் தெலுங்கில் போய் எத்தனை படத்தை ஃபஸ்ட்டு நான் தெலுங்கில் படம் பண்ணேன். தெலுங்கு லாங்குவேஜ் போகும்போது என்ன ஆகுனா தமிழ் மேலே பற்று வந்துருச்சாங்க அதிகமாக. ஏன்னா தமிழில் பேசுகிறது எங்கள் ஆளே கிடையாது. எனக்கு முதல் படம் தெலுங்கு. யாராவது தமிழில் பேசுனா அலைவேன் நான். தமிழை கேட்டாலே அப்படி இருக்கும் நமக்கு. உண்மையிலேயே ஒவ்வொரு இடத்துல கடக்கும்போது தான் அது மேலே உள்ள நமக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பயும் கும்பகோணம்னு ஒரு இது வந்தாலே ஒரு சந்தோஷம் தனியாக வந்துடுது. நான் இங்கே வந்தபோது வந்து நான் இசையமைப்பாளருக்காக வந்தேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இதுக்காக வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க வந்து கும்பகோணம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தனி ஒரு இதாக இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு பெரிய கல்வி குழுமம்லாம் வச்சு நடத்தி தன்னுடைய மகளுக்காக அவளுடைய ஆசைக்காக ஒரு படத்தை எடுக்கிற அளவுக்கு ஒரு தந்தை வந்திருக்கிறாரு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சிறப்பான தந்தை தான் நான் நினைக்கிறேன். இவர் வந்து இன்னொரு தந்தையின் ஆசை, அந்த மகன் இயக்குனராக இருக்கிறார். அதை பார்ப்பதற்கு அந்த தந்தை இல்லையிட்டாலும் அதனுடைய இயக்குனருடைய தந்தையும் இல்லை, இதில் நடித்த ஹீரோவை நடித்த அவருடைய தந்தையும் இல்லை. ஆனால் 2 பேரும் சேர்ந்து நிச்சயமாக பெரிய அளவில் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு இல்லாத ஆனால் திரையுலகத்துக்கு தொடர்புடைய ஒரு விஷயத்தை பற்றி நான் இப்போ பேசலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஊருக்கு போக வேண்டியது இந்த நிகழ்ச்சியினால் கலந்துக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது. அது இயக்குனர் மிஸ்கின் அவர்களை பற்றியது. இங்கே யார்கிட்டையும் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த இதுக்கு சம்மந்தம் இல்லாதான், ஆனால் திரைக்கு சம்மந்தமானது. முதல்ல நான் எப்படிப்பட்டவங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எனக்கு நிகழ்ந்ததை சொன்னாவே இது எப்படிப்பட்டதுன்னு தெரியும். நான் ஒரு நாள் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கேன். நைட்டு வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது. நைட்டு 2 மணி. நான் 24x7 என் ஃபோனை அட்டன் பண்ணுவேன், யார் ஃபோன் பண்ணாலும்.
அப்போ ஃபோன் எடுத்தவன் என் நண்பன். என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா, ஏன்னா நைட்டு 2 மணிக்கு என்னடா பண்ணிகிட்டு இருப்பாங்க? தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓ தூங்கிட்டு இருக்கியா? அப்படி என்ன பண்ணுற, உடனே உன் கார் எடுத்துக்கிட்டு மனோசார் வீடு இருக்குல்ல அங்கே கொஞ்சம் வா அப்படின்னா. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கிறேன், எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஆட்டோ கூட இல்லை, எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன்னா நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்ற, என்கிட்ட கார் கூட கிடையாதா? ஆனால் இப்போ என்கிட்ட கார் இருக்குது, அப்போ இல்லை, என்கிட்ட கார் இல்லை. ஏண்டா டைரக்டருங்கிற, கார் இல்லையா? காரில் நீ டைரக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றான். அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கொண்டு எடுத்தான். அவன் என்ன நிலையில் கொண்டு எடுத்தாங்கிறது அப்புறம் தான் நான் பார்த்தேன், அவன் உணர்ந்தேன். சரி, அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு இன்னொரு நண்பன் ஃபோன் பண்ணுறான். காலையில் 7 மணிக்கு பல்லு விளக்கிட்டு இருக்கேன். இவரை மாதிரி ஒரு இசையமைப்பாளர் புதுசாக பாட்டு போட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி பாடியெல்லாம் காட்டுவார். அவர் பேர் தவுமணி. அவர் இப்போ இங்கே உள்ள ஊரில் தான் இருக்கார். 7 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாப்புல. அவர் ஃபோன் வந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். எடுத்த உடனே நம்ம என்ன சூழ்நிலை இருக்கான்னு தெரியாமல் பாட ஆரம்பிச்சிருவாப்புல. நம்ம என்னடா இது என்ன எடுக்கிறதா வேணாம் அந்த ஃபோனை, சரி எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்து காதில் வச்சேன். அப்போ பல்லு விளக்கிட்டு இருக்கேன். ஹலோ அப்படின்னா, என்ன பண்ணிகிட்டு இருக்க? பல்லு விளக்கிட்டு இருக்கேன். சரி சரி ஒரு பாட்டு வைக்கிறேன் கேளு. டேய் நான் பல்லு விளக்கிட்டு இருக்கேன்டா. காது ஃப்ரீயாக தானே இருக்கு, வாயில் தானே பல்லு விளக்குறாங்கிறான். டேய் என்னடா இது, இத்தனைக்கு நான் எவ்வளோ சொல்லி கேட்காம பாடி தாங்க முடித்தான். அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நண்பர்கள் உள்ளவன் நான். கும்பகோணத்தில் எத்தனை ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு விமலை பற்றி அந்த விஷயம் வெளியில் யாருக்கும் இதுக்கு முன்னாடி யாருக்கும் அப்போ சொல்லப்படலை, இப்போ எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். ஒரு நாள் விமல் வந்து என்கிட்ட கல்யாணம், ஒருத்தர் கல்யாணம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் வேணும்னு என்கிட்ட கேட்டாப்புல. நாங்கள் உங்களை வச்சு தானேங்க படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம், நீங்கள் இல்லைன்னா அப்படின்னாக்க, இல்லை நான் போய் இல்லைங்க கும்பகோணத்தில் ரிஜிஸ்டர், என் ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட்டு தான். நான் வந்து அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ். இல்லை நான் போகாமல் அந்த கல்யாணமே நடக்காதுன்னு. பொண்ணு யார் அப்படின்னா, பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டு போய் ஆகணுன்றாப்புல. அப்புறம் தான் தெரியுது அவருக்கு தான் கல்யாணங்கிறத. அப்புறமா போயிட்டு சாமிமலையில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் ஊர்காரன் ஒருத்தர் இருக்கான், உனக்கு தெரியுமா சாமிமலையில் ஒரு ஷூட்டிங் நடக்குதுங்கிறான். அவன் சாமிமலையில் என்ன ஷூட்டிங்னா விமல் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்கங்கிறான் ஊரில். இப்போ இங்கு வருகை புரிந்திருக்கும் முன்னாள் எம்எல்ஏ திரு விஎன் விருகம்பாக்கம் முன்னாள் எம்எல்ஏ திரு விருகை ரவி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ விஷயத்துக்கு வர, இப்படிப்பட்ட நண்பர்களை கொண்டவர்கள் தான் நான். இப்போ சமீபத்தில் 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கேன். ஊரில் இருந்து ஃபோன் அடிச்சிட்டான். என்னடான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். வெளியில் போனால் கண்ணா புண்ணான்னு திட்டுறான். என்னடா திட்டுறான்னா, ஏடா இளையராஜா எவ்வளோ பெரிய ஆள், அவரை ஒருத்தர் ஏட்டி பூட்டி பேசுகிறாரு, நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். என்ன ஏண்டா பேசுனது மிஸ்கின்னு, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு. நீ சினிமாவில் தானே இருக்க, சினிமாவில் இருந்தா இப்போ என்ன பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்குன்னா, மிஸ்கின் என்கின்ற ஒரு இயக்குனர், நானும் திரைப்பட இயக்குனர், ஒருத்தர் வந்து மரியாதை குறைவாக ஒரு இடத்துல ஒரு இதே மாதிரி விருந்தினராக வந்துட்டு வாயில வந்தபடி நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா, அடுத்து இந்த சமூகத்தில் சினிமாவில் உள்ளவங்க பேர்லேயே ஒரு தப்பான ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் கண்ணாமண்ணான்னு திட்டான். அவன் என்ன நிலையில் இருந்தான்னு தெரியல. அவர் ஃபோன் நம்பரை கொடுங்குறான். எனக்கு அவர் ஃபோன் நம்பர் இங்கே தெரியாது. இல்லைடா அப்படிங்கிறேன். இல்லை நீ இதை கண்டிப்பாக நீ பேசி ஆகணும் நீங்கள் அப்படின்றான். இதெல்லாம் என்ன இது அப்படின்னா, அப்புறம் எனக்கு என்னன்னா, மிஸ்கனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் ஒரு இயக்குனர். இப்போ சமீபத்தில் எங்கள் பாலானனுடைய 25வது வருட இதுக்கு கூப்பிட்டு அழைச்சிருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு ராம் அறிமுகப்படுத்தி வச்சாப்புல. அப்படி அந்த அளவில் தான் ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்கின் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிட்டு போகிறாரு. அந்த ஸ்டேஜில் வந்து திரு அமீர் இருக்கிறாரு, வெற்றிமாறன் இருக்காரு, லிங்குசாமி இருக்கிறாரு. இப்போ சில பேர் இருக்கிறாங்க. லிங்குசாமி எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ என்ன ஆக்குறாங்கன்னா, மீடியாக்கள் என்ன நடக்குதுன்னா, யாராக இருந்தாலும் அப்படி தான் புரிஞ்சுக்குவோம். இவர் பேசுகிறார், நகைச்சுவையும் பேசுகிறாரு, நகைச்சுவை நிறைய பேசினார் அவர். அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் அது என்னவா சென்றடைஞ்சிருக்குது அப்படின்னா,
இவர் பேசுகின்ற ஆபாசமான விஷயங்களுக்கு அவர்கள் வந்து சிரித்தா மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாயிடுச்சு உண்மையிலேயே. அதுக்கு விளக்கம் வந்து அமீர் நேர்த்திக்கு ஒரு நேர்காணலில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு சீரியஸாகவே வெற்றிமாறன் நானும் எந்திரிச்சு போயிடலான்னு பேசிகிட்டு இருந்தோம். ஒரு காணொலியில் வந்துருக்குது, நேற்று இன்டர்வியூ பார்த்தேன். நாங்கள் எந்திரிச்சு போகிறதா இருந்தோம். ஆனால் ஏற்கனவே லிங்குசாமி எந்திரிச்சு போயிட்டாரு. இப்போ நம்மளும் எந்திரிச்சு போனோம்னா பாய்காட் பண்ணிட்டாங்க, ஆடியோ லான்ச்சில் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாயிருச்சு, எந்திரிச்சு போயிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு இது தப்பான ஒரு இது வந்துடும். அதனால் இருந்துட்டு போயிடுவோம்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே தவறாக பேசுவது மிஸ்கின். வழியாருனா உட்காந்து வேடிக்கை பார்த்தவங்களாம் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல போய் சொல்ல முடியுமா வெற்றிமாறலாம்? ஆனால் உண்மையிலேயே நான் பாலுமகேந்திரா சார் உதவியாளர், வெற்றிமாறனும் நானும் ஒன்றா பணிபுரிஞ்சிருக்கோம். வெற்றிமாறன்கிறவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு புத்தகங்கள் படித்தவர், எவ்வளோ படித்தாளுங்கிறது பக்கத்தில் இருந்த எனக்கு நல்லா தெரியும். மிஸ்கின் என்கின்ற நபர் எத்தனை புத்தகங்கள் படித்தாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாலும் தமிழில் எழுத்தாளர்களே இல்லையா, தமிழில் திரைப்பட இயக்குநர்களே கிடையாதா? சரி, நீங்கள் ரசிச்சுட்டு போங்க. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு முடிவோடு கிளம்புறீங்க. என்னன்னா இன்னைக்கு யாரை போய் திட்டலாம். இப்போ இது இன்னொரு அசௌகரியம் இருக்குது. ஸ்டேஜில் வந்து இவரை விட சின்ன வயசு பசங்களாக இருந்துட்டாங்கன்னா அவனுக்கு சந்தோஷப்படுறாங்க, தம்பி தம்பின்னு கூப்பிட்டா. நார்மலாக அப்படி திரும்பினாலே இவரோட வயசு அதிகமாக இருந்தால் பயப்படுறாங்க, ஐயோ இவன் நம்மளை வாடா போடான்னு கூப்பிடுவான் அந்த ஆளுன்ட்டு. உண்மையிலே நடக்குது. கொட்டுக்காளின்னு ஒரு படம் உண்மையில் நான் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இன்னொன்று என்னென்னா, மிஸ்கினின் படைப்புகள் மீது எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. மிக அற்புதமான ஒரு படைப்பு, அதில் என்ன பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஆனால் அதில் எடுக்க வேண்டிய பேரை நீங்கள் ஏன் வந்து ஒரு இடத்துல பேசி கெடுத்துக்கிறீங்க? நீங்கள் கெடுக்கிறது இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கிறத பக்கத்து சீட்டுக்காரர்களாம் ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க? நீங்கள் இதுக்கப்புறம் இப்போ பத்திரிக்கையாளர்களை கொதிச்சு எழுவுறாங்க. உண்மையிலே நாகருங்கிறது, இப்போ நானே இங்கே பேசினா கூட சில சமயங்கள் நாகருங்கிறது நீங்கள் வந்து வெளியில் வந்து பேசுவீங்க. இது ஒரு நாகரிகத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. ஆனால் அதற்காக நான் பேசிய எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு சம்மதமாக இருக்குன்னு நான் நினச்சேன்னா நான் என்னை விட ஒரு முட்டாள் வேறு யாருமே கிடையாது. இப்போது இன்னொன்று சொல்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் படித்து நான் அன்பை போதிச்சுன்னு லாஸ்ட்டாக பேசுகிறேன். திருக்குறள் படிச்சிருக்கியா நீ? திருக்குறள்னு ஒன்று தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற இந்திய பிரதமரே திருக்குறளின் பெருமையை பற்றி வெளிநாடுகளில் பேசுகிறாரு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தமிழ்நாட்டின் கௌரவமாக இருக்குது, திருக்குறளாக இருக்குது. அதில் ஒருத்தர் தான் இசைஞானி இளையராஜா. நீ இளையராஜாவை வந்து அவர் இசை பேரரசு. அதுக்கும் மேலே இந்த நூற்றாண்டிலேயே இந்த உலகத்தை, இந்த தமிழ்நாட்டை இவரை போல ஒருத்தன் மக்களை மகிழ்ச்சிய கலைஞன் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இசைஞானி ஒருத்தர் பிறக்கும் போது தாலாட்டு சாவர வரைக்கும். இன்னொன்று, நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பிபி ஏற்றுற மாதிரி ஏதாவது பேசிட்டு போகிறீங்க. அவர் ஒரு டாக்டரு, அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் இல்லைன்னா நிறைய சேனல் கிடையாது, எஃப்எம் கிடையாது. அவ்வளோ பெரிய மனிதன். நீ போகிற போக்கில் வந்து அங்கிருந்து அவன் இளையராஜன் என்ன சைடிஸ் அவர் உனக்கு எப்படி நீ பேசலாம்? அதை அப்போது நீ திட்டுற. இன்னொன்று கேச நான் வந்து அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறேன், அவர் காலை போய் முத்தமிடுவேன்லாம் பேசுகிறீங்க. ஓகே, அந்த மரியாதைக்கு நீங்கள் கொடுக்குற விளையாது. இப்படி தான் பேசுவீங்களா ஒரு பொது நாகரிகம் எடுத்து மேடையில்? அதே மாதிரி கொட்டுக்காளி மேடையில் அந்த படத்தில் வந்துங்க அவ்வளவு அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் கொட்டுக்காளியை பற்றி எல்லாரும் இயக்குனரும் பேசுகிறாங்க. நீ உதாரணத்துக்கு என்ன சீனை சொல்கிற? எந்த சீனை நீ சூரிய நடிப்பில் நடித்ததில் பிடிச்சதுக்குன்னு சொல்கிற? என்ன சொல்கிறீங்கன்னா மறுநாளே இது பரபரப்பாகணும்னு நீ நினைக்கிற. அதுக்காக எல்லோரும் முகம் சுளிக்கிற மாதிரி விஷயத்த சொல்கிற. இது எப்படி சரி? ஒரு மேடையில் வந்து நீ பேசுறது எல்லா மனிதர்களும் வந்து நீங்கள் மேடையில் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடையாதுங்க, இது கிடையாது. இன்னைக்கு யூடியூப் உலகம் பூரா போயிடுச்சு. நீ எது பேசினாலும் உலகம் பூரா பார்க்குறான். அப்போ உலகம் பூரா உள்ளவங்க நீங்கள் தனியாக பேச திரையுலகம் ஏன் எய்த்து கேள்வி கேட்கணும் வேற யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் இப்போ திரையுலகை சார்ந்தவர் தான். நேற்று அருள்தாஸ் அவர் வந்து பேசினார். அதை ஒரு தொடர்ச்சி நான் இன்னைக்கு இயக்குனர் அவரு ஜாதியிலேருந்தே நான் பேசுகிறேன். இதை வன்மையாக இந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் இவர் இந்த மாதிரி பேசக்கூடாது. பேசி இப்போ என்ன இவர் பேசிட்டு போயிடாருங்க, நம்மளை வந்து வாழ்வாழ்வாழ்னு கத்துறானுங்க. நீங்கள் என்ன அப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுனதுக்கு அப்புறம் 15 ஃபோன் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஊரில் இருந்து.
என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமாக்காரவங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமாக்காரங்க தான் அதை புலம்புவாங்க. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க, ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து இது பண்ணுறீங்க. இன்னொன்று, நீங்கள் முன்னாடியே தயாரிச்சுட்டு வந்து தான் பேசுகிறீங்க, நீங்கள் சாதாரணமாக கிடையாது. ஏன்னா வாழைன்னு ஒரு படத்துக்காக நாங்கள் ஒரு 3 நாள் உட்காந்து அசிஸ்டண்டோட உட்காந்து தயார் பண்ணி 3 பக்கம் அறிக்கை தயார் பண்ணோம் வரும் உங்களுக்குன்னு அவர் ஸ்டேஜ்லேயே பேசுகிறாரு. அப்போ வாழைன்னு ஒன்று பேச வரும்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் என்னென்ன பேச போகிறீங்க தயாரித்து நண்பரோட இது பண்ணிட்டு வரும்போது அந்த குணா படத்தில் வர மாதிரி மானே பேனே பொண்ணுவானே போட்டுக்கிற மாதிரி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஆபாசமாக பேசலான்னு சொல்லிட்டு நீங்கள் தயாரிச்சுட்டு வந்து பேசுகிறீங்க. இது மிகவும் மோசமானது. தமிழில் எவ்வளோ நல்ல படம் வளர்ந்தா அதை விட்டுறீங்க. விட்டுட்டு ஃபாரின் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறது மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் என்ன கதை? உங்களை கவனிக்கிற மாதிரி தான் படம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு ஸ்டேஜில் வேற பேசி எங்கள் மானத்தை வாங்குறீங்க? தயவு செய்து தம்பி மிஸ்கின், நீங்கள் எல்லாருக்கும் அண்ணனா இருந்த தம்பி அவர், நான் உங்களை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அடிப்படை நாகரிகம் தெரியலங்கிறதுனால எனக்கு நீங்கள் தம்பி தான். தம்பி மிஸ்கின், இனிமேல் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் தயவு செய்து நாவை அடக்குங்கள், சாதாரணமாக பேசுங்க. இந்த இன்னொன்று விஷயம், வலைபேச்சுன்னு ஒரு இதில் அந்த நண்பர் 25 வருஷம் நண்பர், இவர் எப்பெல்லாம் இவர் ஸ்டேஜில் பேசுகிறோ அடுத்த நாளே அநாகரமே பேசக்கூடாதுன்னு வலையுள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பிஸ்மி எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி 4-5 பேர் வந்து வலையுள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக அவருக்கு தெரியாமல் இருக்காது. இன்னொன்று, இங்கே பேசுறதுக்கார அமீர் சொல்கிறாரு ரஞ்சித் எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாருங்கிறாரு. இப்போ இவரை அழைச்சிட்டு அவர் எல்லா இடத்துலையும் மன்னிப்பு கேட்டுன்னு தெரியணுமா? தயவு செய்து தம்பி மிஸ்கின், இனிமே இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்லையும் போய் பேசாதீங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. நன்றி சார். அடுத்ததாக பேச அழைப்பவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க. படத்துக்கு எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். இந்த படம் வெற்றி பெறணும் வேண்டிக்கிறேங்க. நன்றிங்க. நன்றி நன்றி சார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சைவர் மதிப்புக்குரிய என் விஜயமுரளி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களை, தொலைக்காட்சி தோழர்களை, இணையதள நண்பர்களை, புகைப்பட கலைஞர்களை, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை, மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 12 மணி ஆயிடுச்சு. கைத்தட்ட அந்த 2 பேருக்கு நன்றி. மேடையில் அமர்ந்துள்ள ஜாக்வா தங்கம் அவர்களே, கலைப்புலி ஜி சேகரன் அவர்களே, சவுந்தர பாண்டியன் அவர்களே, இயக்குநர்கள் கீரா அவர்களே, அப்புறம் சுரேஷ் அவர்களே, வையாபுரி அவர்களே, கொட்டாச்சி அவர்களே, அர்ஜுனன் அவர்களே, கதாநாயகன் அன்பு அவர்களே, கதாநாயகி சந்திரிகா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யமன் கட்டளை படம் வந்து இந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணார். இப்போ ஏற்கனவே சொன்னாங்க உங்களுக்கு, பொண்ணுக்காக வேண்டி அந்த படம் பண்ணி நல்ல ஒரு பிரமாதமாக அந்த படம் ஓடுமா ஓடாதா, வசூல் வருமா வராதான்னு தெரியாமல் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணார். முதல்ல அந்த இதுக்கே அவர் கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். ஏன்னா திறமைசாலிகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து படம் பண்ணுறாரு அவர். அதனால அவருக்கு வந்து இந்த திரை உலகம் இருகை குவித்து சிறப்பு தாழ்த்தி வரவேற்கிறதுன்னு சொல்லிடலாம். நீங்கள் இப்போ படம் எடுத்துட்டீங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் கலைப்புலி சேகர் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி விருகை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க இங்கே. ஸோ உங்களுக்கு எல்லாமே நிறைய மாரல் சப்போர்ட் இருக்குது. இந்த படங்களை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பெரிய படங்களுக்கு மட்டும் பெருசாக கொண்டு போகாமல் இந்த மாதிரி சின்ன படங்களை கொண்டு போனீங்கன்னா தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பெரிய வருஷத்தில் 250 படம் வருது தமிழ் சினிமாவில். அதில் வந்து 25 படங்கள் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் டைரக்டர் இல்லை கம்பெனி, அந்த மாதிரி இருக்கிற படங்கள் 25 இருக்கும். மீதி 225 படங்களும் சிறு முதலீட்டு படங்கள் தான். ஸோ அந்த மாதிரி படங்களை நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணி ஓட வச்சிங்கன்னா தான் பெப்சிங்கிற தொழிலாளர் வர்க்கமும் நல்லா இருக்கும், தயாரிப்பாளர்கள் நல்லா இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க, தேட்டருக்காரங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த வேலையை நீங்கள் உங்களோட கடமையாக செய்யுங்க. அது வந்து இங்கே ஒரு இந்த படக்குழு சார்பில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் அன்பு பற்றி சொல்லணும். இந்த சாங் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, ட்ரெய்லர் சாங்லாம் பார்த்தீங்க.
ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லாமல் நல்ல செம்மையாக டான்ஸ் எல்லாம் ஆடி இருந்தார். அந்த ஹீரோவுக்கு ஈக்குவலாக அந்த கதாநாயகி சந்திரிகாவும் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. சாங்கில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது இல்லாமல் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு கதாநாயகியை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நம்ம முதல்ல நன்றி தெரிவிக்கணும். அப்போ அதே மாதிரி இந்த அர்ஜுனன் பற்றி சொல்லணும். இப்போ என்னென்ன இப்போ நிறைய படங்கள் அவர் நிறைய நடிச்சிட்டு இருக்கிறாரு. யங்ஸ்டர் ஃபுல்லாகவே அவருக்கு ஒரு ஃபாலோயர்ஸாக இருக்கிறாங்க. அவருக்கு வந்து முதல்ல நம்ம அந்த அர்ஜுனனுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா படத்துலையுமே அவரோட கேரக்டர் ஒரு தனித்துவமாக தெரியும் பர்ஃபார்மன்ஸில். அது அவராக வளர்த்துக்கிறாரா இல்லை அவர் அறியாமே அதுக்கு வருதா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நடிகர் அவர். ஸோ இந்த படம் வந்து சிறப்பாக ஓடுறதுக்கு உங்ககிட்ட தான் ஒரு கையில் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க. நல்லா கொண்டு போங்க இந்த படங்களை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பிஆர்ஓ பணியாற்றிய வெங்கட் அவர்களுக்கு கலைப்புலி ஜி சேகரன் அவர்கள் சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஷீல்டு வந்து ஜாக்குவார் தங்கம் கொடுப்பாரு. ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. அப்புறம் அவர் கூட உடன் இருக்கும் கிளாமர் சத்யா உதயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்க ஏன்னா ஒரு படத்துக்கு இப்பெல்லாம் 3 பிஆர்ஓ 4 பிஆர்ஓ தேவைப்படுது. உதயா அவர்களுக்கும் கலைப்புலி ஜி சேகரன் அவர்களும் ஜாக்குவா தங்கம் அவர்களும் சத்யா பெருதுளசி பழனிவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கும் நிலை வித்வான்கள் கலைப்புலி சேகர் அவர்களும் ஜாக்குவா தங்கம் அவர்களும் சால்வை அணித்து நினைவு கடையம் வழங்குவார்கள். இந்த படங்கள்ல நல்லா போட வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. யமன் கட்டளை அப்படிங்கிறது வந்து இப்போ ஏற்கனவே ஒருத்தர் பேசினாரு. ஆண்டவன் கட்டளை இட்டதுனால தான் யமன் கட்டளை சக்சஸ் ஆகுனாரு. அதே மாதிரி இந்த படம் வந்து சக்சஸ் பண்றது உங்ககிட்ட இருக்குது. இந்த வாய்ப்புக்கு உதவிய பிஆர்ஓ அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். யமன் கட்டளை திரைப்படம் ஆடியோ அண்ட் ட்ரைலர் லான்ச் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளர் டாக்டர் எஸ்.ஏ. கார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் கதாநாயகன் நடித்திருக்கின்ற அவருடைய தந்தை, என்னுடைய நண்பர், அவருடைய மகன் நடித்திருக்கிறார். உண்மையிலே அவருக்கு வாழ்த்துக்களை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது முதல் படமா? இது முதல் படம். உங்களோட ஆதரவுடன், மேடையில் இருக்கின்ற ஆதரவுடன், தமிழக மக்களோட ஆதரவுடன் பெரிய வெற்றி பெற வேண்டும். முதல் படிதான் அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். அதே போன்று கதாநாயகி வந்திருக்க அவர்களுக்கும் நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர், அவர் என் தொகுதி குடும்ப நண்பர், நீண்டகால குடும்ப நண்பர், ஸ்டண்ட் இயக்குனர் ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கும், இந்த அழைப்பில் இடம்பெற்றிருக்கின்ற கலைப்புலி ஜி சேகரன் அவர்களுக்கும், ஏ கார்த்திக் ராஜ் அவர்களுக்கும், சமுத்திர பாண்டியன் அவர்களுக்கும், விஜய முரளி அவர்களுக்கும், கவிஞர் சினேகன் அவர்களுக்கும், கீரா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற செழியன் குமாரசாமி அவர்களுக்கும், டாக்டர் எம்.கே. குணா அவர்களுக்கும், எம்.ஜே. ராஜேஷ் அவர்களுக்கும், ஏ.கே. ஃபாத் அவர்களுக்கும் மற்றும் அப்துல் அவர்களுக்கும்,
எல்லோரு பேரை சொல்ல வேண்டும். யார் பேரை விட்டிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். இந்த மேடையில் விட்டிருக்கின்ற திரைப்படத்துறையை சார்ந்த அன்பு நண்பர்களுக்கும், மேடைக்கு முன்பு வருகை தந்திருக்கின்ற திரைப்படத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும், பத்திரிகைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும், யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு அவர்கள் தந்தை மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நிலையான இடத்தை திரைப்படத்தில் பிடித்தவர். அவருக்குன்னு ஒரு தனி, யாரும் கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு, அது மட்டும் இல்லை, பல மேடைகளிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி தனி மனிதனாக அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லோருக்கும் எளிமையாக புரிகின்ற வகையிலே பேசுகின்ற ஒரு ஆற்றல் படைத்தவர். அவர் இந்த நேரத்தில் இல்லை. அவர் இந்த படத்தில் நடித்து வெளியே வருகின்ற பொழுது அவர் இல்லை என்றால் கூட அவர் வாழ்த்து, அவருடைய அம்மாவும் அவருடைய தந்தை வாழ்த்துடன் தான் இந்த படம் வெளிவருகிறது. இந்த படத்தில் திரைக்கதை இயக்கம் எஸ் ராஜசேகர் அவர்களுக்கும், கதை வசனம் வி சுப்பையன் அவர்களுக்கும், மற்றும் கார்த்திக் ராஜா, NSK, கவிஞர் சினேகன் மற்றும் ராதிகா, சிவராஜ் சங்கர், ஜாய்மதி, அவினாஷி, ஏகாம்பரம், வெங்கட், பாரத் மற்றும் இந்த அழைப்பதில் இடம்பெற்ற அத்தனை நல்ல இதங்களும், ஒரு திரைப்படம் சொன்னால், எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார், உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். பல கோடிகள் செலவு செய்து படம் எடுக்கிறார்கள், ஆனால் குறைந்த லாபம் வருகிறது. சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க படம், அதில் அதிக லாபம் வருகிறது. இந்த படம் உண்மையிலே எல்லாம் கலந்த ஒரு நல்ல படமாக வந்திருக்குது என்று எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார். அது ஒரு பாடல் நல்லா வந்திருக்கு, ஒரு பாடலில் கதையும் நல்லா வந்திருந்தா தான் அந்த பாடல் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பார்க்காத சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இந்த இந்த தயாரிப்பு மற்றும் எல்லோரும் இணைந்து ஒரு படம் எடுப்பது எவ்வளவு சிரமம் என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம். அதுவும் ஒரு படத்தை இவ்வளவு சிரமங்களும் பட்டு இவ்வளவு பணத்தை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லோரும் படம் எடுக்கிறவங்க அத்தனை பேருமே நாம் எடுக்கிற படம் வெற்றி பெற வேண்டும், அதில் நடித்த கதாநாயகி மற்ற எல்லா நடிகர்களும் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும், டெக்னீஷியன் வளர வேண்டும், தமிழக மக்கள் ரசித்து பார்க்க வேண்டும், இளைஞர்கள் ரசித்து பார்க்க வேண்டும், பெண்கள் ரசித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் கதையை அமைக்கிறார்கள். பல நேரங்களிலே அந்த கதை மாறுபட்ட கோணங்களில் போவதால் சில படங்கள் போகாமல் போய்விடுகிறது. சில படங்கள் இப்போ கூட சொன்னார் வாழை, உண்மையிலே அந்த படம், ரப்பர் பந்து போன்ற படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது அவ்வளோ ஒரு வித்தியாசமான கதையாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். புதிய டைரக்டர் வருகின்ற பொழுது இன்றைக்கு காலகட்டத்திற்கு என்ன மாதிரி படம் கொடுத்தால் இந்த மக்கள் ரசிக்கிறார் என்பதை உணர்ந்து படம் எடுக்கிறார்கள். உண்மையிலே ஒரு காலத்தில் குறிப்பிட்ட டைரக்டர் தான் சொல்ல முடியும், அவர் ஈஸியாக சொல்லிடலாம். அது டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், ஸ்டண்ட் இயக்குனராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், உதவி எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாரும் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த காலங்கள் பற்றால் இந்த உலகம் எப்படி வளர்ந்திருக்கிறதோ அது போன்று திரைப்படத்தில் இருக்கின்ற டைரக்டர்லேருந்து எல்லா துறையுமே வளர்ந்திருக்கிறது என்பதை அதில் யாரும் மறந்து விட முடியாது. ஆகவே இங்கே இந்த படம், முதல் படம் அன்பு கதாநாயகி அவர்களுக்கும் மற்ற நடித்த அவர் என்னுடைய நண்பர் நந்தகுமார், அவன் தந்தை, அவங்க வீட்டில் மேக்ஸ், அவங்க அப்பா தான் அனுப்பி வைப்போம் பசங்கள் எல்லாம். அவர் மகன் என்று சொன்னார் இங்கே வந்த உடனே. உண்மையிலேயே அவருக்கு இந்த தரத்தில் வாழ்த்து சொல்ல அர்ஜுன் அவர்களுக்கு மென்மேலும் நீங்கள் பெரிய இடத்துல வரணும், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய தந்தை தாயோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு மேன்மேலும் வரணும். எனக்கு முன்னால் பேசி அவர் நீண்ட கருத்தை உரையாற்றினார். உண்மையிலே அவர் ஏதோ மிஸ்கின் விஷயத்தை நீண்ட நேரமாக உரையாற்றினார். ஒரு சினிமா உலகம் இது, ஏதோ ஒரு அரசியல் எடுத்துட்டாலும் சரி, பொது வாழ்க்கை எடுத்துட்டாலும் சரி, அது ஒரு சமூக ஆர்வலரை எடுத்துட்டாலும் சரி, எங்கேயாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அது உண்மையாக அவர் மனசில் பட்டதை வெளிப்படையாக இந்த இடத்துல பேசிட்டாரு.
தப்பு அவர்களுடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம், மற்றவங்க உள்ளங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம். மேடைக்குன்னு ஒரு எப்பவுமே நாகரிகம் இருக்கு. என்னோட வயதில் நாங்கள் 60 தாண்டினால் கூட வயதில் இளையவர்களே எப்ப சினிமா உலகம் அது ஒரு ஸ்டைலாக போய்விட்டது. அதனால அதுல வயசுகள்லாம் ரொம்ப குறைவா தான் பாக்குறேன் நான். நீங்க சொன்னீங்க ஒரு நாள் பார்த்தா ராதிகா பேட்டி கொடுக்குறாங்க, ரஜினியும் சொல்றாங்க. ரஜினிக்கு ராதிகாவுக்கு ஒரு 12 வயசு 13 வயசு வித்தியாசம் இருக்கும். சொல்லும் போது அது சினிமா உலகத்துல அப்படி ஒரு சாதாரணமா பார்க்கக்கூடிய. இப்ப எங்களை பாத்தீங்கன்னா 70 வயசு 75 வயசு எங்களோட சீனியரா இருப்பாரு. இல்ல நீங்க உங்களோட வரல, இல்ல எங்களோட 70 75 வயசு சீனியரா இருப்பாங்க. ஆனா எங்களோட ஒரு 5 வயசு 10 பேர் கூட எங்களை பார்த்து அண்ணன் கூப்பிடுவாங்க. அது அந்த பதவிக்குள்ள மரியாதை. பதவிக்கு மாவட்ட செயலாளர், ஒரு வாரிய தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஸோ அவர் மரியாதை கூட. எங்க அப்பா வயசுல பார்த்து என்ன அண்ணன் கூப்பிடுவாங்க, நான் அவங்கள பார்த்து பயப்படுவேன். ஸோ அது என்னன்னா அது ஒரு மரியாதை. மேடை நாகரிகம் என்பது மிக மிக முக்கியம். வெளியே நீங்க நம்ம எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், பேசிக்கலான்றது தப்பே இல்லை. இருந்தாலும் நீங்க தனிமையிலே அவரை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியா, இப்ப நீங்க முதல்ல அவர் இப்பதான் சந்திச்சுன்னு சொன்னீங்க, அதை அவருக்கு சொல்லி அதையும் கேட்கவில்லை என்றால் உண்மையிலே இந்த மாதிரி மேடையில நீங்க அவர் பேசுவது தவறு இல்லை, சொல்லணும். அது தப்பு இல்லை. எல்லாம் ஒரு சிலர் பேசிக் குணங்கள் இருக்கும், அது மேடைக்குன்னு வரும்போது அந்த குணங்களை மறந்துடுவாங்க. அந்த குணங்கள் கீழே வந்த பிறகு அது வர வேண்டும். மேடைக்கு என்பது பெரிய நாகரிகம் வேணும். வார்த்தையை அப்பாவா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவங்க பிள்ளை எப்படி பேசுகிறான்னு பார்ப்பேன். வெளியே எப்படி வேணா பேசிக்கலாம், ஆனா மேடைக்குன்னு வரும்போது அதுக்கு நாகரிகம் வேணும். அது உண்மையிலே உண்டு. அவர் வெளிப்படையாக சொன்னார். அதுக்காக அந்த ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் உடனே அதை பெரிய அளவில் போடாம அதை வேறு விதமாக அதை எடுத்து சென்று இனி வருங்காலங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த யூடியூபுக்கும் ஊடகத்துக்கும் இருக்குது என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. பத்திரிகை மிக முக்கியம். இன்னைக்கு 2 கண் என்பது பாத்தீங்கன்னா உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குனால் அது அந்த ஊடகத்துறைக்கு தான் இருக்குது. அந்த ஊடகத்துறை பல விஷயங்களை நீங்க கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு. ஆகவே எனக்கும் இந்த தருணத்தில் நான் இந்த வீர வணக்க நாள் கூட்டம் சகோதரர் டைரக்டர் தயாரிப்பாட்டு வேண்டுவிட்டு அப்துல்கிட்ட சொன்னேன், எங்க ஊர்வலருக்கு ஓடி போய் வந்துடுறேன், கரெக்டா 12 மணிக்கு வரேன்னா எங்களோட நானும் கலந்து கொண்டு இந்த மேடைகளை பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர் அத்தனை நல்ல இதுங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும், எல்லோருடைய வாழ்த்துடன் என்னுடைய வாழ்த்தும் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார், எங்க மனமாற வாழ்த்திய கொள்கின்றோம். அடுத்ததாக இப்படத்தின் ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் தலைவர் ஏ கார்த்திகராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தயாரிப்பு நிர்வாகி ஏகாம்பரம் அவர்களை அன்புடன் மேடைக்கின்றோம். அவருக்கு படக்குழுவினர் மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக தயாரிப்பு நிர்வாகி ஏகாம்பரம் அவர்களுக்கு. அடுத்ததாக படத்தின் நாயகன் அன்பு அவர்கள். 5 நிமிஷம் அப்படியா? சரி, இந்த இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து குடும்ப நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் தனித்தனியாக பிரிச்சுடுங்க, எல்லாமே என்னோட ஃபேமிலி. அப்புறம் செல்லம்மாள் மூவி மேக்கர்ஸ், கார்த்திகேயன் சார், ஃபஸ்ட்டு மை ஹார்ட்ஃபெல் தேங்க்யூ சார். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்காது. ஸோ அது உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மேலே இருக்கும் திரை ஜாபங்கள், அவங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும், இனிமேலும் இருக்கும்னு நம்புகிறேன். இதை எப்படி ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட்லன்னு சொல்ல எமன் கட்டளை. ஒரு நாள் கம்பெனி மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டு கதை சொல்லணும்னு கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, போய் பார்த்தா அப்பா அண்ட் சன் அந்த பாண்டே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா எங்கள் அப்பா நானும் வீட்டில் அப்படி தான் இருப்போம். போனோடனே அவர் கதை, அதுக்கப்புறம் இவர் டைரக்டர் அங்கிள் சுப்பையா அங்கிள் கதை சொன்னார். எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பிடிச்சிச்சு. சரி ஓகே, கதை சொன்ன நல்லா இருந்துச்சு, சரி பண்ணலான்னு ஒத்துக்கிட்டு அங்கே தான் என்னோடய நண்பர் அர்ஜுனோட ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அடுத்த ஒரு பாசிட்டிவ் பர்சன் பார்த்தோன்னே சரி ஓகே படம் பண்ணலாம்,
ரைட்டு எத்தனை நாள் ஷூட்டிங்னா 35 நாள். ஓகே, எங்கன்னா லோக்கலில் தான் ஷூட்டிங். போயிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே போயாச்சு. அங்கே போனேன். யாரை ஃபர்ஸ்ட் பூஜையில் சந்திக்கிறேன்னா நம்ம கேமராமேன் சார், கார்த்திக் ராஜா சார். அவரை பார்த்தோடனே அவர் பேசுகிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பார்ப்போண்ணா, சரி நான் பார்த்துருக்கேன், அப்பா கூட எல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னா. ஓகே ஓகே. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அலையில் ஓய்வதில்லை படத்தில் வந்து கார்த்திக் சார் அப்போ ஒர்க் பண்ணி இந்த அப்பா பையன் காம்பினேஷன் கடைசியில் பார்த்து இப்போ மயில்சாமி பையன் உனக்கு வந்து நான் வந்து கேமரா பண்ண போகிறேன். சரி ஓகே சார், ஓகே ஓகே வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. அவர் என்ன நினச்சிட்டாரு, சரி ஓகே பசங்க நம்ம சொல்கிற பேச்செலாம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டே பேசிட்டே இருந்தார். அவர் கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எஜமான் படம் பண்ணேன், அந்த படத்தில் இந்த நடந்துச்சு. அப்புறம் கேப்டன் கூட படம் நினச்சி நிறைய ஷேர் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அது சொன்னார்ல சார், இப்போ யாரும் பேசும்போது சொன்னாங்க இந்த சிங்கிள் டேக் அப்படின்னு அவர் எப்பவுமே ஃபார்மேட் வச்சுப்பார் எப்பவுமே மைண்டில். இங்கே வந்து அது உடஞ்சி போச்சு. வந்து ஒரு நாள் ரெண்டாவது டேக், அப்புறம் 3வது டேக்கு 4வது டேக் மாறிட்டே இருக்கு. டக்குன்னு ஒரு நாள் டென்ஷன் ஆகி அவரே கார்த்திக் சார் மாதிரி, ஏய் அன்பு, ஏய் அர்ஜுன் இப்போ பாரு டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். சரி இந்த மாதிரி டென்ஷன் ஆகுதுங்க, பயப்படாது, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னோடனே சரி பார்த்துக்கோங்க பண்ண. அந்த மாதிரி எல்லாம் நிறையா விஷயம் நிறையா சொல்லி கொடுத்து அழகாக வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி சூப்பராக எங்களை வந்து சூப்பராக. அதனால யார் ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கற்றுப்போம். ஸோ அது மாதிரி நல்ல ஒரு டீச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்தால் நம்ம இந்த லெஜெண்ட்ஸ் படத்தில் நடித்தவங்க சுந்தரராஜன் சார் இருந்தார். அவர் பார்த்தோன்னே அதாவது தினைக்கு காமெடி தான் படத்தில். எங்கள் படத்தோடு இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பயங்கர காமெடி. சுந்தரராஜன் சார் வந்து கீழே நாங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சால் அதே ஒரு இன்டோர் ஷூட்டிங் அங்கேயே தங்கிடுவோம். கீழே சப்போஸ் நாங்கள் லேட்டானால் கூப்பிடுவார், ஏன்டா நானே கிளம்பி வந்து உங்களுக்கு என்னடா லேட்டு. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மாதிரி சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு. வந்து கீழே வந்து உட்காந்துட்டு சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சந்திரிகா அவங்க சாங்கில் பண்ணும்போது சரியாக பார்க்கல எங்களை. அபிநயா மாஸ்டர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க, பாருமா பாருமான்னு அப்படின்னு. சார் வந்து ஏமா அந்த பையனை பிடிக்கலன்னா நீ என்ன பாரு அப்படின்னா, இல்லை சார் அந்த பொண்ணு இல்லை சார் நான் அவரே பார்க்குறேன்னா அது அடுத்த டேக் ஓகே பண்ணிச்சு அந்த பொண்ணு. அந்த மாதிரி அடுத்த டெல்லி கணேஷ் சார் ஒரு நாள் அவர் கூட நடிச்சதால சத்தியமாக நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை. என்னாச்சு, ட்ரிங்க் சீன் ஆக்சுவலாக நடிக்கும் போது உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நானும் உங்கள் அப்பாவில் அப்படியே ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்தார் கும்பல்லேருந்து. டக்குன்னு சார் நம்ம பையன் சார், டேய் பப்ளிக்கில் அப்படி பேசாதரா அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பிச்சி விட்டார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட பழகும் போது இல்லைல்ல, ஒவ்வொரு மதன் பாபு சார்ட்டாக இருக்கும், வையாபுரி சாராக இருக்கட்டும், நிறைய பேர் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அங்கே ஒரு எமோஷ்னல் வந்து சீக்வன்ஸே கிடையாது. எங்களுக்கு ஒரு நாளும் என்ஜாய் பண்ணி பண்ணோம். டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஆடியோ லான்ச் வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இல்லாமல் வந்து எந்த விஷயமும் நடக்காது. லைஃப்லேயும் சரி, சினிமாலையும் சரி, ப்ரொஃபஷனும் சரி, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் உங்கள் சப்போர்ட்டில், உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் அந்த விஷயத்தில் இந்த படம் நல்லபடியாக வெளிலேருந்து ஓடணும்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சிறப்பாக பேசிய கதாநாயகன் அன்பு அவர்களுக்கு நன்றி. அடுத்து இன்னும் 2 பேர் பேச போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணன் அவர்கள் பாடல்கள் வெளியிட, விருகை எம்எல்ஏ அண்ணன் ரவி அவர்கள் பாடல்களை வெளியிட மேடையில் அமைத்திருக்கும் ஜாக்கர் தங்கம் மாஸ்டர் அவர்கள், கலைப்புலி சேகரன் சார் அவர்கள், படத்தின் இயக்குனர் மற்றும் சிறப்பு ஊடகங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் உயிருக்கு நிகரான தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். யமன் கட்டளை, இது இறைவன் கட்டளை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அன்பு டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கமல் சார் ஞாபகம் வந்தார். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தீங்க அன்பு. நிச்சயமாக பெருசாக வருவீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் அப்பா உங்கள் கூடவே இருக்கார், நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்கோம். மிக அற்புதமான டான்ஸ் மூமெண்ட்டு, மிக அற்புதமாக அழகு. ஒரு தமிழ் ஹீரோ, அதான் பிரச்சனை.
இங்கே நம்ம நாட்டில் தமிழனாக இருக்கக்கூடாது. என்னமோ தெரில, அது என்னமோ தெரில, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. ஓகே, அதை மீறி அன்பு வந்து மிகப்பெரிய டாப் ஹீரோவாக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இயக்குனர் மிக அற்புதமாக இயக்கியிருக்காரு, மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு, ஒவ்வொருலையும் செதுக்கியிருக்காரு. பாடல்லாம் மிக அற்புதமான வரிகள். முன்னாடிலாம் காசே தான் கடவுளடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஜெமினி கணேசன் படம், சக்கரம்னு அந்த படம் பேர். இந்த படம் காசு இருந்தால் தாங்கிறது, அதாவது இதை விட மேலே யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் முணுமுணுப்பாங்க பாருங்க இந்த பாட்டை. இந்த மாதிரி ஒரு அதிகமாக அற்புதமாக மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். ஏன்னா உண்மையில் ரொம்ப பண்ணியிருக்காரு. அப்புறம் தயாரிப்பாளர் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் வச்சு நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பொண்ணுக்காக படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க, மக்களுக்காக எடுத்திருக்காரு. ஆனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு வராமல் போயிட்டீங்களே தான் எங்களுக்கு வருத்தம். அந்த பொண்ணுக்கு எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஸ்கூல் இருந்தாலும் ஒரு நாள் லீவ் போடலாம் சார், நாங்கள் ஸ்கூலுக்கு படிக்கவே இல்லையே, இல்லை ஒரு நாள் லீவ் போடலாமா இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த கலைப்புலி சேகரனை உண்மையிலே வந்து எந்த இதாக இருந்தாலும் அவருக்கு நிறைய வேலை இருக்குது தான். அப்போ வந்து சொல்லிட்டு இருக்காரு, எங்கள் வேலை இருக்குது வேறு மீட்டிங், அவங்க அவர் தலைவராக இருக்கார், அதே மீட்டிங்கு அதையும் மீறி உட்காந்துருக்கேன். அண்ணன் சீக்கிரம் முடிச்சுக்கிறேண்ணே, அண்ணன் வந்து நல்லா இருக்கணும், நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள். அப்புறம் குணா சார், அவர் என் நண்பர், இயக்குநர்களை ரொம்ப எல்லாரும் பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் ஹீரோயினும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஏதோ பார்த்த முகமாக இருக்குது, பழைய ஒன்று ஆர்டிஸ்ட்டு, நல்லா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது உங்களை பார்க்கும்போது. அந்த மாதிரி நீங்கள் வரணும், ஏன்னா நீங்கள் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவீங்கன்னு சொன்னார் அவர். ரொம்ப வாழ் பண்ணுவீங்களாமே சொன்னாங்க. அப்புறம் கார்த்திக் ராஜா கேமராமேன் சார், நாங்கள் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல மனிதர் அவர். சந்தோஷண்ணே, நீங்கள் வந்ததுக்கே மகிழ்ச்சி. வெக்கப்படுவார் ரொம்ப, ஆனால் மேலே வாங்கினேன், ரொம்ப வெக்கப்படுறாரு. அப்புறம் அர்ஜுன் இந்த உடம்ப வச்சு இந்த டான்ஸ் ஆடிருக்காரு, ரொம்ப இது. ஆனால் உடற்பயிற்சி பண்ணுங்க, இதே ஸ்பீடாக இருக்கலாம். கொட்டாச்சி ஒரு நல்ல மாமனிதர், கொட்டாச்சிலாம் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்து வணக்கம் சொல்லிட்டு, பாடல் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு நம்ம சினேகன் சார். சினேகன் சார் பாடல் ரொம்ப அற்புதம், எல்லா பாட்டுமே அற்புதம். டான்ஸ் மாஸ்டர் மிக அற்புதம், கேமராமேன் அற்புதம், எடிட்டிங் அற்புதம். டோட்டலாக யமன் கட்டளை, இறைவன் கட்டளை, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பத்திரிகை நீங்கள் தான் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா மயில்சாமியை நானும் கிட்டத்தட்ட 1983 அப்படின்னு நினைக்கிறேன், நான் குன்றத்தூரில் இருந்தேன். அப்போ 83 78 80 சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே குன்றத்தூர் வருவார் எங்கள் வீட்டுக்கு, அவ்வளோ நல்ல மனிதர். நான் என் நான் படம் டைரக்ட் பண்ணும்போது அவரே கேட்டார், நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார். வெகு வேகமாக அந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட்டு போயிட்டார், ஏன் போனதில்லை, இறைவன் சீக்கிரம் கூப்பிட்டார், நல்லவங்களும் சீக்கிரம் கூப்பிட்டுவார். எல்லாம் நல்லா விஜயகாந்த் சார் சீக்கிரம் போயிட்டார். அதுக்காக நாங்கள் நல்லவன் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அவன் நான் 200 வயசு வரைக்கும் இருப்பேன், என்னடா அது இவர் மட்டும் 73 எப்படியே இருக்காரு அப்படின்னு நினச்சிக்க போறேன். அதனால் நான் சித்தர் வழிபாட்டில் இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால சொன்னேன், ஏதோ ஒரு சைடில் குரல் வருது, பரவாயில்ல இருக்கிறது என்னன்னு தெரில. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வணங்கும் எனது சித்தர் பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகி இந்த வெற்றி விழாவுக்கும் நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க சார், இன்னும் தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க. உங்கள் பொண்ணுக்காக மட்டும் இல்லாமல் மக்களுக்காக எடுங்க. ஏன்னா மக்களுக்கு நிறைய இப்போ தேவை இருக்குது. இப்போ இன்னைக்கு எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அம்மா வெட்டுறான், பொண்டாட்டி வெட்டுறான், எல்லாரையும் வெட்டுறான். தண்ணி அடிச்சிட்டான்னா ரோட்டில் போகிற யாரையும் விடுறதில்ல, கழுத்தை அறுத்துறான். கழுத்தை அறுத்துட்டு ஒருத்தர் மசாலா மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கான் பாடியை. கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ், அது வேறு விஷயம், கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் என்னன்னா போதை, அந்த போதை இல்லாமல் இருக்கணும் என்னங்கிறதுக்காக நம்மெல்லாம் படம் எடுப்போம். நான்லாம் இப்போ 3 படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டுங்க. தண்ணி அடிக்கிறவன் சீன் வைக்கவே மாட்டேன், செத்து போனால் கூட பரவாயில்ல, வைக்க மாட்டேன். ஒரு படம் நடித்தேன், இப்போ போய் கமிஷனர் நடித்தேன். கடைசியாக ஒரு சீன் குடிச்சிட்டு ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணுமா. நான் சொன்ன ஒரே வார்த்தை, என்ன செலவு பண்ணீங்களோ நான் தந்துடுறேன், எனக்கு இந்த சீனை வேணான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட இருந்தவனா, அவர் என்னென்ன பண்ணணும்னு சொன்னார், எப்படி இருக்கணும்னு நினச்சாரு. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் டீ சாப்பிடல, வெத்தலை போகல, தண்ணி அடிக்கல, எந்த பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒழுக்கம். இந்த சினிமாவில் நிலச்சி நிற்கணும்னா ரொம்ப தேவை ஒழுக்கம். அப்புறம் வந்து சாப்பாடு, உடற்பயிற்சி, எல்லாருக்கிட்டும் அன்பாக பேசணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் உலகத்தில், வேறு எதுவுமே கிடையாது. இன்று இருப்போர் நாளை இல்லை, நாளை இருப்போர் இன்னொரு நாள் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். இருக்க வரைக்கும் நல்லதே செய்வோம், நல்லதே கேட்போம், நல்லபடியாக நடப்போங்கிற சொல்லிக்கிட்டு
யமன் கட்டளை சுரேஷ் சார் இந்த வாரம் அங்கே உட்காந்துருக்காரு ஒரு இயக்குனர். அவர் வந்து நிறையா ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணுறாரு. எழுந்தீங்க சார், உங்களுக்கு தான் சார். என்ன பேர் சொல்லிட்டேன்? ராஜேஷ், சாரி சுரேஷ்னா ராஜேஷ். ஓ ராஜேஷ் சார் இப்போ தான் ஒரு 8000 பேரை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணார். மக்களுக்கு தேவையான மண்ணும் மரபும் அப்படின்னு பண்ணார். ரொம்ப சந்தோஷம். எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த விழா சீக்கிரம் முடியணும், ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்குது. அதனால் இந்த படம் மீண்டும் பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான், நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு அன்பை ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மயில்சாமி சார்பாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நிச்சயமாக அந்த படத்தை நிறையா வெற்றி படமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் மதிங்க. உலகத்தில் அம்மா அப்பாவுக்கு மிஞ்சி தெய்வமே கிடையாது. தாய் தான் பெண் இனம், மிகப்பெரிய உயர்ந்த எண்ணம். அந்த பெண் இல்லாமல் யாருமே கிடையாது. அந்த பெண்களை மதிங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க ரோட்டில், அப்படி இப்படி சொல்லி போடுறாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்மளே சொல்லி வளர்ப்போம். பெண் வந்து தாய்க்கு சமானம் அப்படிங்கிறத நம்மளே சொல்லி வளர்ப்போம். தந்தை வானம், பூமாதேவி தாயினா தந்தை வானம். வானம் இல்லாமல் பூமி இல்லை, பூமி இல்லாமல் வானம் இல்லை. இந்த 2 பேர் இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும். அந்த 2 பேரையும் மதிக்கணும். அதுக்கப்புறம் குரு. எல்லாத்துக்கு மேலே இந்தியனா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுப்பினை வேணும். நம்ம எல்லா நாட்டையும் பார்க்குறோம், எல்லா நாட்டுக்கு போகிறோம். இந்தியன் மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கை யாருக்கும் இருக்காது. சில பேர் அப்படி இப்படி இருக்கலாம். அதே தமிழன், இன்னைக்கு இத்தனை சித்தர்கள் வந்து நம்ம தமிழில் வந்து மருத்துவமாக இருக்கட்டும், மொழிகளாக இருக்கட்டும். இன்னைக்கு இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னார், 5600 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு. அதுக்கு முன்னாடியே பறக்கிற குதிரை கண்டுபிடிச்சாங்க. கூடு விட்டு கூடு பாயிருது. சித்தர்கள் காட்டில் சிங்கத்தை புலியெல்லாம் அப்படியே நிற்க வைக்கிறது, கடிக்காது, அப்படி நோக்கு வருமோ. இந்த மாதிரி பல கலைகள் கண்டுபிடிச்ச நம்ம தமிழ் சித்தர்கள் அந்த நாட்டில் பிறந்திருக்கிறது ரொம்ப புண்ணியம், ரொம்ப சந்தோஷம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். நன்றி மாஸ்டர், அவங்களை சிறப்பான வாழ்த்துக்கு நன்றி. நிகழ்ச்சி நிறைவாக விநியோக சங்கத்தின் செயலாளர் சேகர் சார். இல்லை நான் விநியோக சங்க செயலாளர் தான். ஏன்னா அங்கே செயலாளர் நிற்கணும்னா இந்த அசோசியேஷன்லேருந்து தலைவர் பதவி ரிசைன் பண்ணணும். அது தெரியாமல் போட்டாங்க. இப்போதைக்கு நான் அங்கே செயலாளராக தான் இருக்கிறேன். அங்கே சட்டம் அப்படி. நான் நிறையா பேச நினச்சேன், ஆனால் காலதாமதம் ஆகிவிட்டது. இந்த இடத்துல வந்து மயில்சாமி இருக்க வேண்டிய இடம் அது இல்லை. ஆனால் வையாபுரி சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய அப்பாக்கள் இருக்கிறாங்க, சித்தப்பா பெரியப்பா. இதை கொடுத்துருக்கட்டும். எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீங்கள் எல்லாம் இப்போ நம்ம தம்பி ஜாகுவார் முதல் கொண்டு எல்லாரும் இந்த படத்துடைய சிறப்புகளை பேசிட்டாங்க. அதனால் நானும் அதை இழுத்துட்டு இருக்க விரும்பலை. இல்லை என்ன பிரச்சனை, எனக்கு பழின்னு தெரிகிறது. இது ஒரு சின்ன முதலீட்டு படமாக இருந்தால் கூட இதில் இயக்குனராகட்டும் அந்த ஒளிப்பாதலாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, டக்குன்னு எனக்கு மனசில் விழுகிறது அன்பு தான். ஒரு நல்ல ஹீரோக்குரிய அழகு, இளமை எல்லாம் இருக்குது. அவர்கிட்ட கூட சொன்னேன், நீ தம்பி நான்லாம் 43வது வயசில் போய் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். நீ எல்லாம் நல்ல ஜிம்னாஸ்டிக் கற்றுக்க, உடம்புன்னா வளமையாகிக்க, இருக்க, நல்ல ஒரு இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ ஒரு பெரிய ரவுண்டு வரக்கூடிய வாய்ப்பு உனக்கு நிச்சயமாக இருக்குது. எனக்கு மனதில் படுறதை சொல்கிறேன். ஏன்னா நிறையா ஃபங்க்ஷன்லாம் நான் அட்டன் பண்ணுறேன், பார்க்குறேன். எங்களுக்கு ஆர்டிஸ்டை பார்க்கும்போது தெரியும் என்னடா இப்படி அப்படிலாம் இருக்கும். ஆனால் திறமைகள் வந்து எல்லாரும் வெளியே கொண்டு வந்துடும். நீங்கள் பிரபுதேவா எடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவர் ஒரு ஹீரோவான்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய அந்த நடன திறமை இருக்குது பாருங்க, அவர் எங்கேயோ கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி நான் கிங்காங் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதெல்லாம் அவன் அந்த சின்ன வயசுலேயே பல்ட்டி அடிப்பான். இன்னைக்கு எனக்கு கூட சொந்த வீடு கிடையாது, ஆனால் அவன் சொந்த வீடு வாங்கியிருக்கிறான். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருக்கிறான். அதே போல் இன்னொன்று நான் சொல்லணும்னா, இங்கே வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் சசிகுமார் வந்து பேச முடியாமல் திணறினார். அவர் ஏன் திணறினாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் பழக்கம். ஏன்னா அவருடைய போராட்டமெல்லாம் மிக கடினமானது. இப்போ நாங்கள்லாம் எடுத்த உடனே யாருன்னு படத்தில் கிளிக் ஆகிட்டோம். எல்லாம் அப்புறம் ஊரை தெரிஞ்சிட்ட எல்லாமே சில்வர் ஜூபிலி படம் தான். இப்போ நான் இந்த 40 வருஷமாக போராடினா கூட நான் இன்னும் வந்து ஒரு நோன் ஃபிகராக அந்த யார் படத்தில் வந்து இன்னைக்கு ஒரு அசோசியேஷனாக 10-15 வருஷமாக தலைவர் செயலாளர்னு அப்படியே போயிட்டு இருக்குது. அதாவது சினிமா துறையில் நின்றுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் திறமை இல்லாதவர்கள், சரியாக கணிக்க தெரியாதவங்கெல்லாம் தவறி விழுந்து இந்த சங்க பணம் உள்ளவங்க பணம் இல்லாதவங்க வந்து தவறி போயிட்டாங்க. அது காரணம் நம்முடைய கணிக்க தெரியாது தான். தவறுகளை நிறையா செஞ்சிடறோம். அதே மாதிரி தம்பி அர்ஜுன் தாஸா, ஏன்னா எனக்கு ரொம்ப ஆக்டிங் தர ரொம்ப நல்லா இருக்குது. ரியாக்ஷன்லாம் அற்புதமாக இருக்குது. யாருதுன்னு கேட்டேன் நான், இந்த பையன் யாருன்னு கேட்டேன் நான்.
ஏன்னா அப்போ தான் சொன்னாங்க இல்லை புதுசு இப்போ நிறையா படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அவருக்கும் ஒரு வளமையான காலம் இருக்குது. ஏன்னா சினிமாவில் திறமை இருந்தால் போதும், அழகு ரெண்டாவது தான். ஆனால் ஹீரோங்கிறதுலாம் ரொம்ப அழகு வேணும். எப்படி நம்ம அழகான ஒரு ஹீரோயினி இளைஞர்கள் மற்றவங்களாம் நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களும் ஒரு அழகான இளைஞனை நேசிக்க தான் செய்வாங்க. அது தவறு இல்லை. ஏன்னா அது மாதிரி நீ உன்னை நல்லா வளப்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக உனக்கு பெரிய இடம் இருக்குது. என்ன பார்க்கும்போது தோணுது எனக்கு மனசுக்குள்ள என்ன ஒரு சின்ன இது இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம தயாரிப்பாளர் உங்களுக்கு தோல் கொடுத்து தூக்கி நிப்பாட்டி இருக்கிறாரு. கடைசி அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நீங்கள் என்னதான் படம் எடுத்தாலும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அந்த ரிலீஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒன்று. அந்த ரிலீஸுங்கிறது இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க செயலாளராக இருக்கனால எனக்கு நேற்று ரிலீஸ் ஆன படங்கள்லாம் என்ன ரெவன்யூ பண்ணியிருக்கு, எந்த ஊரில் என்ன பண்ணியிருக்குன்னா நல்லா தெரியும் எனக்கு. இப்போ ஒரு குடும்பஸ்தன் வந்தது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நிறையா மீடியாஸில் சப்போர்ட் இருந்தது. அப்போ கூட ஓப்பனிங் கம்மியாக தான் இருக்குது. சில மல்டிப்ளெக்ஸில் ஒரு 5 தியேட்டர் சிட்டியில் நல்ல மல்டிப்ளெக்ஸ், அதில் எந்த படம் போட்டாலும் கொஞ்சம் நல்லா போகும், அதில் நல்லா போகுது. மற்ற ஊருங்களெல்லாம் ஓப்பனிங் கம்மியாக இருந்தது. இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியணும். இதுக்கு அடுத்து மண்டே தான் அதோடைய ஃபேட் விதி இருக்குது. மற்ற படங்கள்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. இன்னும் அதோடைய ரெவன்யூ என்னங்கிறது மண்டே தான் நமக்கு நல்லா தெரியும். அதனால் எல்லா தியேட்டர்கள் கண்ட தியேட்டரில் போட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கூட பார்த்து எவ்வளவு கம்மியாக தியேட்டர் போகிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஒரு ஷோ போட்டால் கூட போதும். நல்ல தியேட்டரில் உங்களுக்கு ஒரு ஷோ கிடைச்சா கூட போதும். அந்த ஜனங்க பார்த்து நல்லா இருக்குதுன்னா அவங்க தியேட்டருக்காரங்களே உங்களை மேற்கொண்டு போட்டுக்கிடுவாங்க. இந்த மலையாள படம் அஜ்மல் பாய்ஸா அதெல்லாம் வந்தது பாருங்க, அதெல்லாம் ஒரு ஷோ தான் போட்டாங்க. ஆனால் 2வது ஷோ அதுக்கு மீடியா சப்போர்ட் நல்லா இருந்ததுனால அந்த படமும் நல்லா இருந்துச்சு. அவங்களும் மீடியாவிலே நல்லா எழுதுனால கடை பெரிய ரெவன்யூ பண்ணிடுச்சு. ஒரு மலையாள படத்துக்கு அந்த அங்கே உள்ள ரிலீஸ் ஈக்குவலாக அங்கே பண்ணிடுச்சு. அதனால் நல்ல படங்கள் ஓடிடுங்க. நம்ம மற்றவங்களுக்கு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சின்ன படம் கிடைக்கல, பெரிய படம் கிடைக்கலன்னா இப்போ சொல்ல போனால் நான் பேர் சொல்ல விரும்பலை. நேத்தே சிங்கிள் தியேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா மல்டிப்ளெக்ஸ் இல்லாமல் சிங்கிள் தியேட்டர்லாம் நிறையா படங்கள் ஷோ க்ளோஸு, ஷோ இல்லை, படம் பார்க்கறதுக்கு ஆள் வரல. அப்போ தியேட்டருக்காரங்களை போய் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன எங்களுக்கு தியேட்டரே கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லி அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதுக்கும் வழி இருக்குது. மல்டிப்ளெக்ஸ்லாம் 30 டிக்கெட்டு 40 டிக்கெட்டு 50 டிக்கெட்டு வாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய மெயின்டெனன்ஸ் உள்ள தியேட்டருங்க. அது மாதிரி வாங்கி நம்ம அதுக்கு ஒரு ஃபண்டை நம்ம வச்சுக்க வேண்டிய இன்னைக்கு காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது. காலங்கள் மாறும்போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணுங்க. கொஞ்சம் அதுக்கு ஒரு பணம் கொஞ்சம் வச்சுங்க. ஒரு 20 தியேட்டர் நல்ல தியேட்டராக தமிழ்நாடு முழுக்க 20 தியேட்டர் நல்ல தியேட்டர்களாக போட்டு ஒரு ஷோ கிடைச்சா கூட பரவாயில்ல. ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு ஷோவுக்கும் டிக்கெட்டை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஜனங்க வரட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். நல்ல ரிப்போர்ட் நல்லா வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆகவே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திரையிடணும், நேரங்காலம் பார்க்கணும். ரொம்ப அப்போசிஷனில் பெரிய படம் இருக்க முடியாது, போகும்போது நிற்கக்கூடாது, போடக்கூடாது. ஒரு 2 வாரத்துக்கு வெயிட் பண்ணணும். நான் என்ன கொடுமை, நாங்கள் எல்லாம் 10 ரூபா 10 லட்சம் 5 லட்சம் எல்லாம் படம் எடுத்துகிட்டு எல்லாரும் அவன் ஹீரோவாக நடிச்சிடுறாங்க. தேவையில்லாத 45 வயசுக்காரன் போய் ஹீரோவாக நடிக்கிறான். நம்ம என்ன சொல்கிறது அவங்கள? இப்படித்தான் சொல்லி எங்கள் படம் 15 லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு 1 கோடி பட்ஜெட்னு சொல்கிறான். ஆனால் அந்த படம் பார்க்க யார் வருவாங்க? அதனால் ஜனங்க புது படங்கள்னா பார்க்க ரொம்ப தயங்குறாங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளம் இங்கே. அதனால் இந்த ஒரு கும்பலில் கூட உங்கள் படம் நல்லாக இருந்தால், திறமையாக இருந்தால், ருசிக்க தெரிய உணவு போல இருந்தால் நிச்சயமாக படம் ஓடும். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை நீங்கள் வெற்றி படம் ஆக்கணும். நீங்கள் இதில் நடித்த அத்தனை ஹீரோயின் முதற்கொண்டு எல்லாரும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் நம்ம மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறான். அவன் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு விதையாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். அவனு வெற்றியடைய வாழ்த்து கூறி, இதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பணம் செலவழித்து இதை வெளியே கொண்டு வர தயாரிப்பாளருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சிறப்பாக வாழ்த்துக்குரிய கலைப்புலி சேரன் சார், நன்றி. மற்றும்